எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. ஹல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சுமக்கும் சிலுவைக்கு பின்னால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அல்ல குடும்பத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதங்க, விசுவாசமாக இருங்க. தொடர்ந்து நான் இன்னும் செபிப்பேன், தொடர்ந்து வேதத்தை வாசிப்பேன், நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவைங்கிறது பாருங்கள், பாடுகள் தான், உபத்திரம் தான். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமை பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றைக்கு விடுதலையே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், சிலுவை அதிகமாக இருக்குது, பாடுகள் அதிகமாக இருக்குது, உபத்திரம் அதிகமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் பாருங்கள், கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க கணவன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது இந்த மனைவி சொல்கிறாங்க, சிலுவை வந்துட்டார். சிலுவை வெளியே போகும்போது ஒரு சுதந்திரமாக வீட்டில் ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். இது எனக்கு ஒரு சிலுவையாக கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. தெருவில் வரும்போதே சிலுவை வந்துட்டு, போன் அடிக்கும் போதே சிலுவை வந்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த மனைவி சொல்லுவாங்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்கும் சிலுவை இருக்க தான் செய்யுது. ஒருவேளை மனைவிக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம், கணவனுக்கு ஒரு சிலுவை, பிள்ளைகளுக்கு ஒரு சிலுவை, பாடு உபத்திரம் பாருங்கள். அதில் முழு குடும்பத்துக்கு ஒரு மந்திரவாதம் என்கிற ஒரு சிலுவை. ஏன்னா பாருங்கள், நிறைய நேரங்களில் தேவனுக்காக பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதுக்குன்னு சொன்னால், அது நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தான் கொண்டு வரும். அந்த சிலுவைக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நான் அதை அனுபவித்தேன், நீங்களும் அனுபவித்திருப்பீங்க, இன்னும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 2:8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு யாருக்கு சிங்காசனத்தை கொடுப்பாருங்க? சிறியவனுக்கு, புழுதியில் கிடக்கிறவங்களுக்கு, எளியவர்களுக்கு, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு, பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்து பாருங்கள், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற அந்த குடும்பங்களை பாருங்கள், நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட குடும்பம், ஒதுக்கப்பட்ட குடும்பம், கர்த்தர் குப்பையில் தூக்கிடுவார் பாருங்கள், சிங்காசனம் வச்சுருவார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் பாருங்கள், தகப்பன் வந்து ஹல்லேலூயா மீன்பிடி தொழிலை செய்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பையன் பாருங்கள், டாக்டருக்கு படிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், கிராமமே ஆச்சரியப்படுது. தகப்பன் மீன் பிடிக்க போகிறாங்க, ஆனால் பையன் டாக்டர். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், வாழ்க்கையில் கூட நீங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். அது சுதந்திரிக்க நீங்கள் செபிக்கணும் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 89:36, அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 132:11, உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுவான், என் கற்பத்தின் கனியை, என் பிள்ளைகளை அவர் சிங்காசனத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தாய் சொன்னாங்க, ஹல்லேலூயா, என் மகன் எனக்கு சிலுவையாக இருக்கான், என் மகன் எனக்கு சிலுவையாக இருக்கான், கீழ்ப்படிய மாட்டேக்குது. கேர்ள்ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு சொல்லி பாருங்கள், அதை தான் திருமணம் பண்ண சண்டை, திருமணம் பண்ணி வச்ச பிறவும் பிரச்சனை தான். சிலுவை பாடுகள் யாரை விடுது பாருங்கள். அந்த பாடுகள் மத்தியில் தான் தேவனை தேடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போகாதுன்னு நீ சொல்லுங்கள், இந்த பாடுகளுக்கு பிறகு, இந்த சிலுவைக்கு பிறகு நான் சுமந்து தீர்த்த பிறகு ஆண்டவர் சிலுவை சுமந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. கல்வாரி மேட்டில் நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்கு அவர் சிலுவை சுமந்தார்.
நம்மளுடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். இன்னைக்கு பிதா வலதுபாசு இருக்கிறார். நமக்கு அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அந்த மேலான நாமத்தை தரித்து கொண்டார். அந்த சிலுவை சுமக்க போய் அந்த பாடுகளை அனுபவிக்க போய் பாருங்க. அல்லேலூயா. தாவீதுக்கு அல்லேலூயா வந்த உபத்திரங்கள்லாம் பாருங்க. அல்லேலூயா சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க, சாமியில் திருசி வராருன்னு. ஆனால் இவர் மட்டும் ஆடுமைக்கு போயிட்டார். ஒரு தாழ்த்தப்பட்ட தாவீது, ஒரு எளியவனான தாவீது ஆடுகளை மேய்த்தவனா சிங்காசனம் வச்சார். யோசேப்பு சிங்காசனம் வச்சார். பாடுகளுக்கு பிறகு பாருங்கள் சிங்காசனம். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி அம்மா அப்பா இல்லை, அம்மா அப்பா இருந்தால் கூட அவர் ராணியாக மாறி இருக்க மாட்டா. அம்மா அப்பா இல்லாத பிள்ளை ராணியாகி மாறி சிங்காசனத்தை கொண்டு வைத்தார். இன்றைக்கி தேவ ஜனங்களை நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாடுகளுக்கு பிறகு அம்மா எனக்கு ஒரு சிங்காசனம், என் பிள்ளைகள் நீ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்க்குறேன், என் பிள்ளைகள் அன்றா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம், ஒரு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு வீடு என் குடும்பத்தில் அம்மை கத்திர ஆசீர்வதிப்பா. எங்கள் சிங்காசனம் தாவீதை உயர்த்தின ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளை எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் வாயினால் சொல்லுங்கள், என் பிள்ளை அல்லேலூயா. வசனம் சொல்லு சங்கீதம் 89 தான் 132:11 உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தில் வைப்பேன். அவருக்கு லேசான காரியம் பாருங்கள். நம்ம பிள்ளைகளை உயர்த்துவது, நம்ம குடும்பத்தை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் பரிசுத்தமாய் வாழணுப்பா, என் பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்படும், கனவு ரட்சிக்கப்படணும், எங்களோட குடும்பம் நாங்கள் சிங்காசனத்தில் இருப்போம். அல்லேலூயா. அதில் சிங்காசனம் உண்டு பாருங்கம்மா. பாடுகளுக்கு பின்பு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக முடியும், நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாய் பாருங்க, சூரியனை பார்த்து குலைத்தாலும் சந்திரனை பார்த்து குலைத்தாலும் அது கரெக்டாக காலையில் அது உதிக்கும், இரவு சந்திரன் வரும் பாருங்கள். அதே மாதிரி பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், மந்திராதங்கள், பொல்லாத மனிதர்கள் அள்ளி அள்ளி உங்களுக்கு போட்டாலும் உங்கள் பிள்ளைகள் சூரியனை போல சிங்காசனத்தில் இருக்க கர்த்தர் வைப்பார். அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுது பாருங்கள். சூரியன் வருது, யார் அது கேஸ்னாலும் பேசலாம், கர்த்தர் படைத்த அந்த சூரியன் கரெக்டாக வருது பகலில். அதே மாதிரி உங்களுக்கு வர எத்தனை பாடுகள், துன்மால், எளிமந்தாலும், மனிதர்கள் உபத்திரத்தை கொடுத்தாலும் இந்த சூரியனை போல அல்ல உங்கள் சிங்காசனம், உங்கள் பிள்ளைகளுடைய சிங்காசனம், உங்கள் சிங்காசனம் நிலை நிற்கும், யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. காலை வேளையில் ஹல்லேலூயா எழும்புங்க, செபிங்க தேவ பிள்ளைகளே. என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை சிங்காசனம் வைக்க போகிறார். யாருக்கு இல்லாத பாடு நாங்கள் அனுபவித்துக்கிட்டு இருக்கோம். அவமானம் எந்த சிலுவை சுமக்கிற எங்களுக்கு சிங்காசனம் உண்டு, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுங்கள், வாயினால் அறிக்கையிடுங்க. நான் செபிப்பேன், தேவனுக்கை பரிசுத்தமாய் வாழுவேன், என் குடும்பம் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும். ஆமேன். சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்ல சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமியின் பாதபடி சொன்ன கர்த்தர் அந்த சிங்காசனம் இருக்கிறவரை நம்ம தேடும் பொழுது நம்ம பிள்ளைகளையும் அல்லேலூயா உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் சிங்காசனத்தில் வைப்பார். தாவீதை வச்சு அழகு பார்த்தார், யோசேப்பை வைத்து அழகு பார்த்தார், எஸ்தராஜத்தை அழகு பார்த்தார். இன்றைக்கி நம்ம குடும்பங்களையும் கர்த்தர் சிங்காசனத்தில் வைத்து அவர் அழகு பார்க்குற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதாங்க, தொடர்ந்து நீங்கள் செபிங்க, துதிங்க. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. சிலுவைக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் உண்டுப்பா, சிலுவைக்கு பிறகு சிங்காசனம் உண்டு தகப்பனே. சோர்ந்து போகாதபடி விசுவாசமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வீட்லேயும் அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வாதம் வல்லமை சுட்டரிக்கப்படட்டும். அக்கினி 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 மின்சாரத்தை கிரிச்சிற ஆவிகள் எரிஞ்சு போகட்டும். சிலிண்டருக்கு விரோதமாக
அதில் இல்லை பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, வருமானத்துக்கு விரோதமாக, வாகனத்துக்கு விரோதமாக போராடுற எல்லா ஆவிகளும் எரியட்டும் ஏசப்பா, எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். முடக்க நினைக்கிற ஆவிகள் முடங்கி போகட்டும் ஏசவி நாமத்தினால. இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு கிறிஸ்தவன் இல்லையப்பா. இஸ்ரவேலாய் மாற்றுங்க ஏசப்பா, ஒவ்வொருவரை மாற்றும், 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 மாற்றும். மாம்சமணி யாவர் மேலே ஆவி ஊற்றி சொன்னீங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. பாவங்களை சாபங்களை மன்னிங்க, பரிசுத்தமாய் வாழ உதவி வச்சுங்க, பிள்ளைகளை ரட்சிங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை, கல்லூரி போகிற பிள்ளை, வேலைக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அக்கினி இறங்கட்டு, சிங்காசனம் வைங்க. ஆடுகளை பற்றி அரசாணை மாறி போனது போல ஒவ்வொரு குடும்பத்திலே ஏசப்பா நீ ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வழியில் நடத்து, பகல் முழுந்து நடத்து. இயேசு ஜெயலலிதா ஆமென்.